இன்றைக்கி நான் பேச போகிறது ஃபயர் அலாரம் பற்றி தான். ஃபயர் அலாரம்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் ரூமில் எதுவும் ஃபயர் ஆகிடுச்சுன்னா அதோட அலாரம் வந்து எல்லாருக்கும் தெரியும்படியாக சவுண்டாக ஒலிக்கிறதுக்கு தான் இது வந்து யூஸ் பண்ணுறோம். கிச்சன் ரூம் மட்டும் இல்லாமல் ஒர்க் ஷாப்லேயும் இது வந்து யூஸ் பண்ணுறோம். ஒர்க் ஷாப்பு, இன்ஜின் ரூமு, அப்படி தொழிற்கூடங்கள்லேயும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஆடியோ அலாரம், வீடியோ அலாரம். வீடியோ அலாரம் மீன்ஸ் விஷுவல் அலாரம். அப்புறம் வந்து ஸ்மோக் டிடெக்டர்னால் நீங்கள் அந்த ரூமில் ஸ்மோக் பண்ணிங்கன்னா அதோட சவுண்டு வந்து உங்களுக்கு வந்து வெளியே அவுட்புட் ஆகும். இதனால் வந்து உள்ளே ஸ்மோக் பண்ணுறாங்கன்னு ஒரு ஃபயர் அலாரம் சிம்பிள் வந்து காமிக்கும். வாங்க இதை பற்றி பார்க்கலாம். இது வந்து மேனுவல் கால் பாயிண்ட், ரெட் கலரில் ப்ரெஸ் கியர்னு இருக்குல்ல, இது வந்து மேனுவல் கால் பாயிண்ட். அதாவது ஏதாவது ஒரு இடத்துல ஃபயர் ஆகிடுச்சுன்னா இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். வாங்க இதை பற்றி அடுத்து இது உள்ள பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த மேனுவல் கால் பாயிண்ட்டு, நான் மேனுவல் கால் பாயிண்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கீழே இழுக்கிறேன் ஹூக்கை வச்சு. இப்படி இழுக்கவும் செய்யலாம், இதுவும் பண்ணலாம், எல்லாம் ஒன்று தான். இப்படி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி ஃபயர் சிம்பிள் அந்த ரெட் கலர் பட்டன் எரியும். அதாவது zone 1 ஒரு ஃபால்ட் இருக்குது, ஃபயர் ஃபால்ட் ஆகிருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த விசுவல் காட்சியை நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ஃபயர் ஆரமாக இதாகிடுச்சு அப்படின்ட்டு ஒரு சிம்பிள் வருது, சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். சவுண்டு வந்தோடனே நீங்கள் ஆக்டிவேட்டு சைலன்ஸ் மோடு போட்டு ஓகே கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ரீசெட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த சவுண்டு வந்து நின்றுடும். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வெரி மச். ஃபைனலாக ஓகே கொடுத்து ரீசெட் பண்ணிங்கன்னா நார்மல் எப்போதும் உள்ள மாதிரி வந்துடும்.